குண்டும் குழியுமாக உள்ள கோவிலம்பாக்கம் சாலை. நெமிலிச்சேரியிலிருந்து கோவிலம்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் சாலை வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைகின்றனர். பல்லாவரம் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருள்முருகன் நந்தவனம் நகர் நெமிலிச்சேரி முதல் கோவிலம்பாக்கம் வரை உள்ள 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை பல வருடங்களாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடமும் சட்டமன்ற உறுப்பினரிடமும் பரங்கிமலை ஒன்றிய பஞ்சாயத்து தலைவரிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக மாறி அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்களும் நடைபெற்று வருகிறது. குரோம்பேட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பொதுமக்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது மட்டும் வெட்மிக்ஸ் என்ற ஜல்லிகளை கொட்டி சாலைகளை மூடி வருகின்றனர். பின்னர் சிறு மழைக்கே முற்றிலும் பெயர்ந்து மீண்டும் அதிகப்படியான குண்டும் குழியுமாக மாறி வருகின்றது. மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இந்த சாலையை தரமாக அமைத்து பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் பாதுகாக்க வேண்டுமென அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சாலை விழிப்புணர்வு பேரணி நடத்தி பதிவு செய்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் கொண்டு உடனடியாக சாலை அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய தயாராக உள்ளோம் என அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் கூறினர். கோரிக்கை கொடுத்தும் திருப்பி பார்க்காத தமிழக அரசே, பழுதுபட்ட சாலையை சீரமைத்துக் கொடு. சாலை வேண்டும், சரி செய்யாத சாலையை சீரமைத்துக் கொடு. சாலை வேண்டும். சாலை வேண்டாம். உயிர் பலி எடுக்கும் சாலையை சீரமைத்துக் கொடு. அரசே, நெடுஞ்சாலைத்துறையே கவனம் கொண்டு சாலையை சீரமைத்துக் கொடு. தமிழக அரசே, நெடுஞ்சாலைத்துறையே சாலையை சீரமைத்துக் கொடு. பலமுறை மனு கொடுத்தும் கவனிக்காத தமிழக அரசே, சாலையை சீரமைத்துக் கொடு. நடப்பதற்கு தகுதி இல்லாத சாலையை உடனடியாக சீரமைத்துக் கொடு. சாலை வேண்டும். பல வருடக்கால செப்பனில்லாத சாலையை செப்பனித்துக் கொடு. சாலை வேண்டும். வணக்கம், என்னோட பெயர் தினகரன், அருள்முருகன் நந்தனுடைய அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டு. நன்மங்கலத்தில் இருக்கேன். கோயிலம்பாக்கம் நெமிலிச்சேரி சாலை பல வருடங்களாக போடப்படாமல் 5 வருடங்களாக போடப்படாமல் பயங்கர மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த ஆட்சிக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் 1.5 மாதமாக எந்த நடவடிக்கையும் இல்லை, வந்து கூட பார்க்கல. தமிழக நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக நடந்து கூட போக முடியாத ஒரு மோசமான சாலையாக இருக்குது. அப்போது வாகனத்தில் போகும்போது 2 சக்கர வாகனத்துலேயும் சைக்கிள்லேயும் நடந்து போகிறவங்களுக்கும் இருக்கிற வேதனைகள் எவ்வளோன்றது எல்லாருக்கும் தெரியும். இதனால் நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. விழுந்திருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க விழுந்திருக்கிறாங்க, அடிபட்டிருக்காங்க. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை 5 வருடங்களாக எந்த வித முயற்சியும் செய்யலை, அதை சரி பண்ணுறதுக்கான எதுவும் செய்யலை. அப்பப்போ சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணுவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுவும் பேட்ச் ஒர்க்னா வெட்மிக்ஸ் தான் போடுவாங்க. வெட்மிக்ஸ் போட்டால் ஒரு சின்ன மழைக்கே போயிடும். கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே நான் நெடுஞ்சாலைத்துறை அணுகி வெட்மிக்ஸ் சரி செய்ய சொல்லி கேட்டும் வெட்மிக்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஆட்சிக்கு அப்போ முடிவு பெற்ற பிறகு புதிய ஆட்சியில் ஏதாவது நடைபெறும்னு பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே பண்ணலை. மனு கொடுத்தாச்சு, இது வரைக்கும் நடக்கலை. அதுக்காக தான் இந்த ஒரு கவன ஈர்ப்பு நடைப்பயணம் செஞ்சுருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை கவனத்துக்கு தான் சொல்கிறோம், தமிழக அரசு கவனத்துக்கு தான் சொல்கிறோம், முதலமைச்சர் கவனத்துக்கு தான் சொல்கிறோம். உயிர் பலி வாங்க போகுது. இந்த ஏற்கனவே அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் உயிர் பலி வாங்க போகுது இந்த சாலை. அதற்கு முன்னாடி நெடுஞ்சாலைத்துறை முழித்து கொண்டு இந்த சாலையை சீரமைத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை கவனத்திற்கு இது செல்ல வேண்டும்.
நெடுஞ்சாலைத்துறை மந்திரியும் முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக மழைக்கு முன்பாக இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும். மழை வந்துவிட்டால் கண்டிப்பாக உயிர் பலி வாங்கும், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மழை வந்துவிட்டால் அந்த சாலை உயிர் பலி வாங்கும். அதற்கு முன்பே தமிழக அரசு முழித்து கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த சாலையை பயன்படுத்தும் அனைத்து பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும். சீரமைக்கவில்லை என்றால் மறுபடியும் இதைவிட மோசமான போராட்டத்தை இந்த தமிழக அரசு சந்திக்கும் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போராடி பார்த்து விட்டோம் 5 வருடம், மாற்றம் வந்துவிட்டது. மாற்றத்திலையும் எங்களுக்கு மாற்றம் கிடைக்கவில்லை என்றால் தமிழக அரசு மோசமான, நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இந்த நடைப்பயணத்தை நடத்தியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்து அணுகி சொல்லி இந்த தொகுதியோட எம்எல்ஏ இ. சரவணன் அவர்களை நேரடியாக நான் சந்தித்து மனு கொடுத்து விட்டு வந்தேன். இல்லை, இதுதான் உண்மை. வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார். அவருடைய ஆட்கள், அவருடைய சகாக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் யாரும் பார்க்கவில்லை. நன்மங்கலத்துக்கு ஏதோ நிறைய விஷயங்களுக்கு வந்திருக்காங்க, இது வந்து சம்பந்தமாக கூப்பிடவே இல்லை. அதனால் தயவு செய்து எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவர்களுக்கையும் கேட்டுக்கொள்கின்றேன், உடனடியாக தலையிட்டு தொகுதி எம்எல்ஏ இ. சரவணனுடைய அவருடைய கவனத்திற்கு கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக இந்த சாலை சீரமைத்து எங்கள் உயிரை காப்பாற்றி கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நடக்கக்கூட தகுதி இல்லை, 2 சக்கர வாகனத்திலும் போக தகுதி இல்லை, 4 சக்கர வாகனத்திலும் போக தகுதி இல்லாத சாலை, உலகத்திலே மோசமான சாலை என்றால் இந்த ஒரு சாலை தான் என்னால் சொல்ல முடியும். உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசையும் முதலமைச்சரையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரையும் தொகுதி எம்எல்ஏவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தினகரன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.